ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற விலாகு ஒரு சண்டே விலாகுங்க. போன வாரம் சண்டே அன்றைக்கி எடுத்தது. சாட்டர்டே நைட்டு தூங்குறதுக்கே மணி 1:30 ஆகிடுச்சுங்க. என்னோடய பொண்ணுக்கு சாட்டர்டே ட்ராமா இருந்தது ஸ்கூலில். அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கரெக்டாக 10:15 ஆச்சு. வீட்டுக்கு வந்தோடனே புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது இந்த வாரம்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள்லாம் வேறு போய் தூங்குங்க, நான் வந்து படிச்சுட்டு தான் தூங்குவேன்னு, ஏன்னா நிறைய இருக்குது படிக்கிறதுக்குன்னாங்க. என்னோடய பெரிய பொண்ணும் என்னோடய ஹஸ்பண்டும் போய் தூங்கிட்டாங்க. நான் அவங்களோட கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஒரு 11:30க்கு போய் தூங்கிடுவாங்கன்னு. ஒரு 11:30 கேட்டேன். இல்லை, நீங்கள் போய் தூங்குறதா இருந்தால் தூங்குங்க, எனக்காக முழிச்சிட்ருக்க வேணான்ட்டாங்க. அப்போ 1:30 ஆனோன்னு சொன்ன போய் தூங்கிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்கோம், உடம்பு கெட்டுரும், நாளைக்கு வேணால் எழுந்திரிச்சு படின்னு. ஆனால் அவங்க ஒரு 10 நிமிஷம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 1:30 மணி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், நீ போய் முதல்ல தூங்கு, ஏன்னா காலையிலையும் வேணால் எழுந்திரிச்சு படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் வந்து பாதி முடிச்சுட்டேன், நான் இன்னும் 2 நாளில் நான் பாதி முடிச்சிருவேன் நானுன்னு சொல்லிவிட்டு போய் படுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் போய் படுத்துட்டேங்க. ஆனால் காலையில் ரொம்ப சீக்கிரமாக கண்ணு முழிச்சிட்டேன். 5 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன். தூங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன், தூக்கமே வரல. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு, சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் சரி, வெளியே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது கிளைமேட்டு. சரி வாக்கிங் போகலான்னு வாக்கிங்க்கு ரெடியானேன். அதுக்கப்புறம் பிளான் மாறிடுச்சு, யோகா பண்ணலாம். ஏன்னா யோகா பண்ணுறதே இல்லை, நான் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன் யோகா. எனக்கு யோகா வந்து எப்போதுமே காலையில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாயந்தரம் வேலையில் பண்ணுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. 1 hour 30 minutes பண்ணேங்க யோகா. யோகா வந்து 1 hour பண்ணேன், 30 minutes வந்து மெடிடேஷன் பண்ணேன். மெடிடேஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு. யோகா வந்து நான் காலேஜ் டைம்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் செகண்ட் இயர்லேருந்தா இல்லை தேர்ட் இயர்லேருந்தா தெரில. காலேஜில் வந்து சாட்டர்டேஸில் வந்து எடுப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டணும், $50 rupees கட்டிட்டு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் கற்றுட்ருந்தோம். அதுலேருந்து எனக்கு யோகானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா வேலை முடிச்சுட்டு யோகா கிளாஸுக்கு போவேன். அதுக்கப்புறம் யூஎஸ் வந்த பிறகும் நான் YMCயில் வந்து யோகா கிளாஸ் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஜிம்மெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சதே நான். யோகா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி புட்டு பண்ணலான்னு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு புட்டு பண்ணி, அதெல்லாம் புட்டு பண்ணிகிட்ருக்கேன் நான். தேங்காய் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, அதை வச்சு அவங்க 3 பேருக்கு மட்டும் பண்ணிடுவேன். இன்றைக்கி அமாவாசை வேறு, சீக்கிரமாக வந்து சமைக்கணும். பிளான் என்னென்னா, காலையிலே வந்து காஸ்கோ போகிற பிளான் இருக்குது. புட்டுக்கொழா வாங்கும்போது பிளாஸ்டிக்கில் இருக்க ஸ்டிக்கு தாங்க கொடுத்தாங்க, அதை புஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் அது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நான் வந்து என்கிட்ட ஸ்டீல் ஸ்ட்ராஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்ட்ரா எடுத்து தான் நான் வந்து இந்த புட்டு புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறமா அலம்பி எடுத்து வச்சுருவேன்னு வச்சிங்களேன், பசங்க யூஸ் பண்ணுவாங்க, ஜூஸ் எல்லாம் குடித்தாங்கன்னா. புட்டுக்குழாயில் புட்டு இப்படி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் கொடுக்குறது. அப்படியே ஒரு வாட்டி கொடுத்தேன், என்னோடய பெரிய பொண்ணு சாப்பிடவே இல்லை, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க என்கிட்ட. அன்னையிலேருந்து நான் எப்போதுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இந்த புட்டெல்லாம். நான் வந்து கொடுக்குறது வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் நீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. புட்டு வந்து இன்றைக்கி ட்ரையாக இருந்தது, இன்றைக்கி வந்து இது தேங்காய் வந்து அது கரெக்டாக இல்லை, அதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க. நானும் சரி அடுத்த வாட்டி நான் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு உனக்கு சரியாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டே இருப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டேயும் என் சின்ன பொண்ணுக்கிட்டேயும் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நல்லா தான் இருக்குது, ட்ரையெல்லாம் இல்லை, கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி. அவங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சு கையோடையே நான் லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதுக்காக. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஐக்கியாவுக்கும் வந்து போகிற பிளான் இருக்குது. காஸ்கோ ஐக்கியாலாம் பக்கத்தில் இருக்கிறதால ஐக்கியா போனால் காஸ்கோ போகிறது, காஸ்கோ போனால் ஐக்கியா போயிட்டு வர்றது தான் நான் எப்போதுமே. எதுக்கு போகிறேன்னா, என்னோடய பொண்ணு காலேஜ்க்கு டோமில் ஸ்டே பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு அந்த ரூம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில பொருளெல்லாம் வேணும்னாங்க. சரி முதல்ல ஐக்கியாவில் போய் பார்க்கலான்னு. அமேசானில் பார்த்தாங்க, அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, அதனால் ஐக்கியாவில் போய் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போனோம். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேங்க. எனக்கு குதிரைவாலி தான் நான் பண்ணுது. சின்ன பொண்ணை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டோங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ப்ளே நடக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே ஈவினிங் 7 o'clock நடந்ததுங்க. இன்றைக்கி சண்டே 5 to 7. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. சரி முதல்ல வந்து ஐக்கியாவில் பார்ப்போம், ஐக்கியாவில் பிடிச்சிருந்தா அங்கே வாங்கிக்கோ. சனிக்கிழமை மணிக்கே போயிருக்கோம் நேற்று. ஆனால் பிளான் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு பிளான் பண்ணாங்க சாட்டர்டே அன்னைக்கு. சாட்டர்டே அன்னைக்கு என்னோட சின்ன பொண்ணு வந்து ட்ராமாவில் இருக்காங்க, அவங்கள ட்ராமாவில் எடுத்துகிட்டு போய் 5 மணிக்கு விடணும். ஆனால் திருப்பி வந்து 10 மணிக்கு பிக்கப் பண்ணோம்.
லேட் ஆகிடும். ஏன்னா காஸ்கோவும் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னைக்கு பிளான் பண்ணோம். சரி இன்னைக்கு காலையில் போகலான்னு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க காலையிலலாம் இல்லை, எனக்கு 12:30 மணிக்கு விட்டால் போதும்னாங்க. அவங்கள இப்போ எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் காஸ்கோ போயிட்டுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ட்ராமா வந்து 5 மணிக்கு முடியும். ஆனால் வந்து அவங்களோட அந்த ப்ராப் ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு அவங்க வந்து வர்றதுக்கு 7 ஆயிடும். இப்பதான் மெசேஜ் போட்டாங்க, டின்னரும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சரி எனக்கு டென்ஷன் இல்லை கொஞ்சம். நாங்க என்ன நினைச்சோம்னா 6 மணினா ஒரு 5 மணிக்கு கிளம்புனா கூட 6 மணிக்கு வந்துடலான்னு அப்படி பிளான் பண்ணோம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ், ஒரு 5:30 மணிக்கு கிளம்புனா கூட 7 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். காஸ்கோவில் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மருக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்குங்க. மெயினாக இந்த கார்டனிங் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸ், அவுடோர் ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. இப்போ ட்ரெண்டே இந்த பேஸ்கெட் தாங்க. பீச் பேஸ்கெட் இது $40 விற்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான். வால்மார்ட்லேயே விற்கிறாங்க, டார்கெட்டில் விற்கிறாங்க, பிஜிஎஸில் விற்கிறாங்க. இந்த பேஸ்கெட்டு பீச்சுக்கு அவுடோர் கேம்பிங் எல்லாம் போனோம்னா அழகாக இதில் பொருளெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இதுலேயே அழகாக அடுக்கி எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் 3 கலர் விட்டுருக்காங்க. ஒன்று க்ரீனு, ரெட், அதுக்கப்புறம் பர்பிள் ஒன்று. என் பொண்ணை கேட்டேன் உனக்கு ஏதாவது தேவைப்படுமா வேணுமான்னு. அவங்க எனக்கெல்லாம் வேணாம், நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கிங்கன்னாங்க. இன்னைக்கு காஸ்கோ ஷாப்பிங்க்கு என்னோட பெரிய பொண்ணு வந்திருந்தாங்க. ஏன்னா சின்ன பொண்ணு வந்து ஸ்கூலில் விட்டு வந்தாங்க. இவங்க ஒண்டியாக இருப்பாங்க வீட்டிலன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். வந்த உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவையோ அது பார்த்துட்ருக்காங்க. காலேஜுக்கு லேப்டாப் வேணும், அதனால் பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆப்பிள் பிராண்டு தாங்க. இதில் ஸ்டார்டிங் ரேட் வந்து 1400லேருந்து 2500 வரைக்கும் இருக்குங்க. 2500 வந்து ப்ரொஃபஷ்னலு. நான் அதுதான் பார்த்துட்ருக்கேன், வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் என்னோடய பெரிய பொண்ணு அது வேண்டாம், என்னத்துக்கு அது எடிட்டிங்க்கு. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்க ஒன்று ப்ரொஃபஷ்னல் தான் வச்சுருக்கேன் நான். அவங்களுக்கு வந்து ஏர் தான் பார்த்துட்ருக்காங்க. அது கம்மியாக அதுவே போதும் எனக்கு, நான் என்ன எடிட்டிங் எல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, என்னத்துக்காக எனக்கு அதுன்னு சொல்லிவிட்டு அப்பா அவன் பொண்ணும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது இந்த ஃபேன் பார்த்துட்ருக்கேங்க. என்னோடய பொண்ணுக்காக தான் பார்த்துட்ருக்கேன் நான். டோமில் போய் ஸ்டே பண்ணாங்கன்னா அங்கே ஏசி கிடையாது, ஃபேன் தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம. இது ஓகேவான்னு கேட்டுட்ருக்கேன். அவங்க இது வேணாம், எனக்கு ஸ்லிம்மாக இருக்கா மாதிரி இருக்கணும்னாங்க. இந்த ஃபேனோட ப்ரைஸ் வந்து $28.99. அடுத்தது ஷார்க்கோட பிராண்டு தான் ஃப்ளெக்ஸ் ப்ரீஸு. இந்த ஃபேனு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $140 ஆகுதுங்க. நான் இது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க இதுவும் வேணான்ட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஸ்டே பண்ணுவாங்க, ஒரு ரூமில் 2 பேர் ஸ்டே பண்ணுவாங்க. 2 பேருமே வந்து ஃபேன் கொண்டு வருவாங்க. ஸ்லிம்மாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒரே. அடுத்தது ஸ்டோன் வேரோட வேசஸ்ங்க. இது ஹேண்ட் கிராஃப்டட். இது 3 தராங்க, 3 பீஸ், லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. 2 கலரில் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டு, ஒன்று வந்து பிளாக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $27ங்க. அடுத்தது கேண்டில்ஸுங்க. இதில் வந்து 2 இருக்குது. 2மே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான். ப்ரைஸ் வந்து $20. நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க கேண்டில்ஸ் எல்லாம், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ திவாலி டைமில், இல்லைனா கார்த்திகை தீபத்தப்போ, நியூ இயர் அப்போ, அதை மாதிரி தான் வந்து கேண்டில்ஸ் ஏற்றுவேன். மற்ற நாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் ஏற்ற மாட்டேன் நான். அதுவும் ஏற்றுனா கூட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதா, நார்மல், அதாவது ப்ளெயினான கேண்டில்ஸ் தான் ஏற்றுவேன். அந்த கேண்டிலோட ஸ்மெல் வந்து இன்ஹேல் பண்ணக்கூடாது, அது நல்லதில்லை, கெமிக்கலுன்றாங்க. எங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது நான் ஊதுவத்தி கூட ஏற்ற மாட்டேங்க. நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன், ஏற்ற மாட்டேன். வரலட்சுமி பூஜை, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி பூஜை டைமில் தாங்க நான் வந்து ஊதுவத்தி கொஞ்சம் நேரம் ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். மற்ற நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊதுவத்தி ஏற்ற மாட்டேன் நான். அது கூட இன்ஹேல் பண்ணுறது நல்லதில்லைன்றாங்க, அதுக்காக. அடுத்தது இந்த பேஸ்கெட் வந்து என் பொண்ணு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து காலேஜுக்கு தேவை, எனக்கு டோமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் $14.49ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க யூஸ் பண்ணுறது. இது வந்து $20 வந்து இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணுன்றாங்க, அதால இல்லை, இங்கே இருக்குது, பெருசு இருக்குது. இது வந்து சின்ன பசங்களுக்கு $20 இருக்குங்களா, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் இருக்குது. இதில் வந்து ஒன்று பாட்டில் கொடுக்குறாங்க, ஒன்று வந்து ஸ்டாண்ட்லி கொடுக்குறாங்க.
அவங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்கல. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $49. அவங்களுக்கு தரோம் இது மட்டும்தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டில் வாங்க சொன்னேங்க. இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இது வேணான்ட்டாங்க. பேக்ல வந்து 2 இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $20 தான். இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷம் வாங்குனது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாட்டில் எடுத்துட்டு போவேன், இன்னொன்னு குட்டி பாட்டில் எடுத்துட்டு போவேன் நான் குடிக்கிறதுக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் க்ளீனிங் செட்டுங்க. இது ட்ரையும் பண்ணிடலாம். இதுலேயே க்ளீன் பண்ணிட்டு அப்படி கவுத்து வச்சிட்டோம்னா தண்ணி வந்து இதில் வடிகட்டிடும், ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதுக்கு வந்து ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $17.99. அது கேட்டால் என் பொண்ணுக்கு வேணுமான்னு வேணான்ட்டாங்க, ஏன்னா ஸ்பேஸ் இருக்காது டோமில், அதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் சிலிக்கான் லிட் செட்டுங்க. இது $13.99 இதோட ப்ரைஸு. நான் வந்து சிலிக்கானெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, எனாமல் கோட்டட் எந்த ஐட்டமும் யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்தது சர்விங் போர்டுங்க வித் லாக்கிங் லிட்டோடு வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $20 ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது. அடுத்தது வந்து ட்ரே. இந்த ட்ரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னன்னா ஃபுல்லா சாம்பிள் எடுத்து காமிக்க முடியாதுங்க, ஏன்னா அங்க பின்னாடி வச்சிருக்காங்க. எவ்வளவு இன்னும் பொருள் எல்லாம் அடுக்கணும், இன்னும் அடுக்கல, அவங்க அப்படியே வெளியே வச்சிருக்கிறது இந்த பாக்ஸ்ல காமிக்கிறேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $18.99. இது சீசனிங் ஸ்டேஷனுங்க, நல்லா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா $23.89. இது வந்து ரொட்டேட்டிங் ட்ரே இருக்கு. இது வந்து 2 எண்ணெய் பாட்டில், சால்ட், பெப்பர், அதுக்கப்புறம் டீ ராக் சால்ட் போட்டு வைக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலு, கீழே வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $50ங்க. இது அடுத்தது டச் அவனுங்க. இதோட ப்ரைஸ் வந்து $60. இது 2 கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 4 குவார்ட்ரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6 குவார்ட்ரு. இது வந்து யாருக்காச்சும் வேணும்னா வந்து வாங்கிக்கிங்க, ஏன்னா நல்ல ப்ரைஸ் தான். நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு இதில் ஒரு ஈடுபாடும் இல்லை, ஏன் தெரியல. நான் கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணுவேன், ஆனால் இதில் வந்து என்னென்னா கேஸ்ட் அயன் இருக்குது, ஆனால் மேலே வந்து எனாமல் கோட்டதுன்றதால நான் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அடுத்தது ஸ்கெலட்டுங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $45. லிட்டோட வருது, வர்த்து தான் வாங்குறது $45க்கு. வந்து பார்த்தீங்கன்னா $35ங்க. இது வந்து 34.99. இது வந்து ஸ்டீல் நல்லா இருக்கு, ஆனா வந்து புடிதான் வந்து பார்த்தீங்கன்னா புடி நல்லா வெயிட்டா இருக்கு. பாத்திரம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் ட்ரிங்க் டிஸ்பென்சருங்க. இதோட பிரைஸ் வந்து $21.99. ஜூஸ் எல்லாம் ஊற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் டீடாக்சைட் வாட்டரும் இதில் பண்ணி எல்லாம் வாங்கியாச்சுங்க. இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.